ஹாய் சன் டெலிவிஷன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சன் டெலிவிஷன் சேனல். மக்களே, நம்ம சூப்பர் ஸ்டார் தலாவோட விடாமுயற்சி படம் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் சக்ஸஸ் ஆயிட்டுது. வாங்க நம்ம நிகழ்ச்சியில் போகலாம். நிகழ்ச்சிகளில் போயிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம வியூவர்ஸ் படத்தை பார்த்து ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்க்கலாம், ரிவ்யூ பார்க்கலாம். கருத்து சொல்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களாம் நம்ம ஒரு அட்வைஸ் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்வைஸ் வந்து நம்மள பூமர் அப்படின்ட்டுருவாங்க. நம்ம அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம், அது வந்து பூமர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. பின்னாடி வந்து நீங்கள் கஷ்டப்படும் போது அது பூமர் வந்து உங்களுக்கு அப்போ தான் புரியும். அவன் பூமராக சொன்னது அந்த பின்னாடி தான் புரியுன்றதை காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, லவ் பண்ணுற 2 பேர், ஒரு பையன் வந்து தன்னோட வேலையை, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அவன் வேலையில் பிஸியாக இருந்துட்டு ஒரு இடத்துல ஏதோ கவனிக்காம விட்டுட்டான் அப்படின்னா, எனக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறாங்கல்ல, அந்த மாதிரி போகக்கூடாது. போனா அது பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி எந்த அளவுக்கு குத்தும் அப்படின்றத இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பசங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் நல்லா அட்டென்ஷன்ல இருந்தேன். அந்த இதுல நல்லா நிறைய அடிபட்டுருக்கனால புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்போ இருக்கிற சில்லற பசங்க புரிஞ்சுக்க மாட்டானுங்க. அதனால படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா போற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கருத்து சொல்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களாம் நம்ம ஒரு அட்வைஸ் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்வைஸ் வந்து நம்மள பூமர் அப்படின்ட்டுருவாங்க. நம்ம அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம், அது வந்து பூமர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. பின்னாடி வந்து நீங்கள் கஷ்டப்படும் போது அது பூமர் வந்து உங்களுக்கு அப்போ தான் புரியும். அவன் பூமராக சொன்னது அந்த பின்னாடி தான் புரியுன்றதை காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, லவ் பண்ணுற 2 பேர், ஒரு பையன் வந்து தன்னோட வேலையை, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அவன் வேலையில் பிஸியாக இருந்துட்டு ஒரு இடத்துல ஏதோ கவனிக்காம விட்டுட்டான் அப்படின்னா, எனக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறாங்கல்ல, அந்த மாதிரி போகக்கூடாது. போனா அது பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி எந்த அளவுக்கு குத்தும் அப்படின்றத இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பசங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் நல்லா அட்டென்ஷன்ல இருந்தேன். அந்த இதுல நல்லா நிறைய அடிபட்டுருக்கனால புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்போ இருக்கிற சில்லற பசங்க புரிஞ்சுக்க மாட்டானுங்க. அதனால அஜித்தும் 2 பேருமே புரிஞ்சுக்கிறாம நடக்கிற மணிக்கு கடையை கொண்டு வந்து கடைசியில வந்து என் காதல் உண்மைதான், என்னானாலும் நீ கெட்டவளா இருந்தாலும் நான் அவனை ஏத்துக்கிறேன், என் மனைவி தான் எல்லா கணவரும் நினைக்கக்கூடிய ஒரு பாடமா வந்து இந்த படத்தை வந்து அமைச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு கதையா எல்லாம் அந்த அவர் படத்துல எல்லாத்துலயும் ஒரு மெசேஜ் இருக்கும். இதுல சூப்பர் மெசேஜ் கொடுத்திருக்காப்ல. படம் சூப்பரான படம், எல்லாருமே வந்து பார்க்கக்கூடியது. அதாவது கணவன் மனைவி, இன்னைக்கு இளைஞர்கள் நீங்க உங்க குடும்பத்தை பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு படங்கள்ல வந்து ஒவ்வொரு கருத்தை வந்து அஜித் கண்டிப்பா வைக்கிறாரு. எல்லாருடைய மனைவிக்கும் சமர்ப்பணம் பண்றோம் அந்த படத்தை. என்னுடைய படத்தை பார்த்து இதுல இருந்து ஒற்றுமையா இருக்க கத்துக்கிறோம் நாங்க. அதாவது மனைவியை புரிதல் இல்லாம அஜித்தும் 2 பேருமே புரிஞ்சுக்கிறாம நடக்கிற மணிக்கு கடையை கொண்டு வந்து கடைசியில வந்து என் காதல் உண்மைதான், என்னானாலும் நீ கெட்டவளா இருந்தாலும் நான் அவனை ஏத்துக்கிறேன், என் மனைவி தான் எல்லா கணவரும் நினைக்கக்கூடிய ஒரு பாடமா வந்து இந்த படத்தை வந்து அமைச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு கதையா எல்லாம் அந்த அவர் படத்துல எல்லாத்துலயும் ஒரு மெசேஜ் இருக்கும். இதுல சூப்பர் மெசேஜ் கொடுத்திருக்காப்ல. படம் சூப்பரான படம், எல்லாருமே வந்து பார்க்கக்கூடியது. அதாவது கணவன் மனைவி, இன்னைக்கு இளைஞர்கள் நீங்க உங்க குடும்பத்தை பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு படங்கள்ல வந்து ஒவ்வொரு கருத்தை வந்து அஜித் கண்டிப்பா வைக்கிறாரு. எல்லாருடைய மனைவிக்கும் சமர்ப்பணம் பண்றோம் அந்த படத்தை. அவரை மாதிரி யாருமே ரேஸ் ஓட்ட முடியாது. யாரு போன்ல எடுத்து வெளியே விட்டுறாங்க. தியேட்டர்ல வந்து பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கொடூரமா இருக்கும். அவர் சொன்னாலும் எங்களுக்கு கடவுள் அவர் தான், கடவுளே அஜித். 2 வருஷம் நாங்க வெயிட் பண்ணதுக்கு கொடூரம் அமைஞ்சிருச்சு. கரெக்டா இருந்தா புரட்டா படம் நொறுக்கிட்டாப்ல. அவரை மாதிரி யாருமே ரேஸ் ஓட்ட முடியாது. யாரு போன்ல எடுத்து வெளியே விட்டுறாங்க. தியேட்டர்ல வந்து பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கொடூரமா இருக்கும். அவர் சொன்னாலும் எங்களுக்கு கடவுள் அவர் தான், கடவுளே அஜித். 2 வருஷம் நாங்க வெயிட் பண்ணதுக்கு கொடூரம் அமைஞ்சிருச்சு. லெட்டர் போட்டார்ல, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஜித் சார் லெட்டர் போட்டாரு, கடவுளே அஜித் அந்த மாதிரி கட்ட கூடாதுன்னு. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ இருங்க. அவர் சொல்றாருன்னா அவரோட சுயநலம் அவருக்கு புரிஞ்சது. சரிங்களா? உங்களை பத்தி உங்களை பெருமையா பேசினா நீங்க வேணாம்னு சொல்றீங்களா? அது அவர் பேசுறாரு, அதுக்காக அவர் பேசுறாருன்னு நான் பேச முடியாதுல்ல. அஜித்தும் விஜயும் ஒண்ணுதாங்க. அது வந்து நீங்க போறாங்க, இப்ப பேஷன் நோக்கி போறாங்க. அவர் ரேசிங், இவர் அரசியல். அவரு வந்து விஜய பிடிக்காதுன்னு அஜித் சொன்னாரா என்னைக்காவது? இல்லையே, இது எனக்கு தெரியாது. தெரியாதுல்ல. விஜய பிடிக்காதுன்னு அஜித் சொன்னாரா? நிறைய இடத்துல
இருந்துச்சு. அப்புறம் அவங்க மங்காத்தாலேருந்து திரும்ப இங்கே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க, 2 பேரும் நல்லா பண்ணாங்க. அது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட் ஃபைட் சீன் செம்மையாக இருக்கும். அந்த லியோ படத்தில் தெரிக்கான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு இந்த படத்தில் தெரிக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ சொல்லும் போதே தேட்டர் வந்து செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அவர் ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவங்க மங்காத்தாலேருந்து திரும்ப இங்கே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட் ஃபைட் சீன் செம்மையாக இருக்கும். அந்த லியோ படத்தில் ஏன் ரசிகர்கள் திட்டணும்? இப்போ நாங்கள் ரசிகர்கள் தான். நான் எவ்வளோ பேர் ரசிகன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நைட் எல்லாம் கண்ணு முடிச்சு தான் வந்து பார்க்குறேன். தலை சூப்பர், வி லவ் த மூவி. இப்போ நான் தலை ரசிகன் தானே. இப்போ இது போடுங்க. மலை பேச்சு 1008 ஸ்டோரி சொல்லியிருக்காரு. அதுல 1008 டே என்னடா சொன்ன நீன்ற மாதிரி பல விஷயம் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியும். அதே மாதிரி இதையும் திருப்பி போடும். சரியா? தேங்க்யூ. ஆமாம், இது கண்டிப்பாக போடுங்க. அவருக்கே போட்டு காட்டுங்க. ஓகே மக்களே, ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலில் விசிட் பண்ணதுக்கு, இந்த வீடியோ பார்த்ததுக்கு. உங்கள் அன்பு எனக்கு தேவைப்படுது. ரொம்ப ரொம்ப நன்றி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படியே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. சேனல் சீக்கிரமாக ரொம்ப க்ரோ பண்ணுவாங்க. அதுக்காக சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாய், சன் டெலிவிஷன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மக்களே, சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் உடம்பை பார்த்துக்கிடுங்க, உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.